பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நாகூப் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனம் சொல்லுங்க பாருங்க. இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அல்லேலூயா. இப்போது நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை பாருங்க, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அல்லேலூயா. அப்ப நுகத்தடிகளை முறித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். நுகத்தடிகளை அல்லேலூயா. தகப்பனுடைய கரம் எந்த பாருங்க, நீங்க நினைக்க கூடாது நான் கர்த்தரை நம்பி வந்தேன் எனக்கு என்ன நன்மை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கரம் பிடித்தவர் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த கட்டுல கட்டப்பட்டு இருக்கிறாயோ இந்த கட்டுக்களை அறுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நல்லா கவனிங்க, சமாதானத்தை கூறுகிற சுசேஷனுடைய கால்கள். அப்போ நம்ம பாருங்க, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ அந்த தேவனை குறித்து நாம் சுசேஷம் அறிவிக்க வேண்டும். அவருடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை துஷ்டனுடைய கண்களுக்கு விளக்கிற தேவனாய் இருக்கிறார். துஷ்டனுடைய கண்களுக்கு விலக்கி கர்த்தர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை காத்து காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாற்றமல்ல, நுகத்தை முறித்து போடுகிறார், கட்டுகளை அறுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் காத்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.